அனியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். எதில் சுப்ரமா இல்லைன்னு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் அவள் அப்படியே இங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கோட கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் சவுண்ட் கேட்டுட்டு டக்குன்னு வந்திருப்பாங்க. பார்த்து ஜங்குக்கு இந்த நிலைமையில் இருக்கான். டக்குன்னு அவங்களும் மேம் கொஞ்சம் தள்ளுங்க மேம், என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க. வயனும் கூடவே போயிருப்பா. இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல் அப்படியே உட்காந்து ரொம்ப ஸ்டில் அப்படியே ஃப்ரீஸாக உட்காண்ட்ருக்கா. ஒன்றுமே அவளுக்கு புரியல என்ன நடக்குதுன்ற மாதிரி. டாக்டர் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வராங்க. டாக்டர் ஜங்குக்கு எதுவும் இல்லைல்ல, அவன் அவன் நல்லா தானே இருக்கான், என்னை விட்டு போகல. சாரி வயன், ஜங்கு எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க? அவன் என்னை விட்டு போகிற டைப் இல்லை டாக்டர், என்னையே வாட்ச் பண்ணிகிட்ருக்க டைப். உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. எங்கே ஜங்குக்கு நான் பார்க்கணும். இருமா. ஸோ இது போலீஸ் கேஸ் ஆகிருக்கு. போலீஸ் வந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ உட்கார். கொஞ்ச நேரத்தில் ஜங்கு கூட மம்மி டேடி எல்லாருமே வந்திருப்பாங்க. யார் இருந்தாலும் வயன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டா. இப்போது அவளுக்கு அழுக கூட வரல, ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்கா. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கோட பாடியை அவனோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் அவள் அங்கேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ தான் ஒரு கார்ட்ஸ் வராங்க. மேம், சாரோட பாடி வீட்டில் தான் இருக்குது. இன்னும் 2 ஹவர்ஸில் அவங்கள ஆஸ்திரேலியா கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பூர்வீக சொத்து, அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே இறந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் ஜங்குக் சாரையும் வைப்பாங்க. ஸோ வாங்க மேம், ஜங்குக் சார் எவ்வளோ பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க வாங்க. இல்லை இல்லைண்ணா. ஆமாம், போலீஸ் வந்தாங்களே, எங்கே என்ன சொன்னாங்க? நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன், என்னை எதுவுமே பண்ணலை. எங்கே? மேம் நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. காரில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. டியாஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குவா. எனக்கு கொஞ்ச நேரத்தில் வீடும் வந்துடுது. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறா. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் தனித்தனியாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய மெம்பர்ஸ்லாம் இல்லை, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. பெருசாக யார்கிட்டையும் இன்ஃபார்ம்லாம் பண்ணிக்கல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. ஸோ இப்போ தான் போலீஸ் எல்லாம் நோட் பண்ணுறா. அவங்க கிட்டே போயிட்டு, சார் ஜங்குக்கை நான் தான் கொன்னேன் அவனை நான் தான் கொன்னேன் சார். சாரி மேம், நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பீங்கன்னு தெரியும். சாரோட ஃபோனை எடுத்து நாங்கள் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். கம்ப்ளீட்டாக அவருக்கு ஒர்க் ப்ரெஷர், அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு இதெல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காரு. அண்ட் தென் உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரோட சொத்தில் உங்களுக்கு எவ்வளோ சேரணும் அது எல்லாமே சொல்லியிருக்காரு. அது எல்லாமே அட்வொகேட் என்னன்னு வந்து உங்களுக்கு சொல்லிப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க மேடம். தேங்க்யூ. ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிட்ட போகிறா. ஸோ அவளால் அதை பார்க்க முடியல. அப்படியே கிட்ட போயிடு ஜங்குக்கோட கையில். அவள் கை அப்படி பிடிக்கிறா. ஜங்குக் மேம் கொஞ்சம் எழுந்துருங்க. அப்படி கையெல்லாம் பிடிக்கக்கூடாது மேம், எழுந்துருங்க. இல்லை அது மேம், எதுவாக இருந்தாலும் தொடாமல் பாருங்கள் ப்ளீஸ் மேம். இல்லை அது ஏன் ஜங்குக் மேம், ப்ளீஸ் மேம், எதுவாக இருந்தாலும் தொடாமல் பாருங்கள் ப்ளீஸ். ஸோ அவள் அப்படியே லைட்டாக கிட்ட போயிட்டு ஜங்குக் முன்னாடி அப்படியே நீல்டோன்னு போடுறா. ஜங்குக் வேணுமே தானே இப்படி பண்ணேன், வேணுமே தானே இப்படி பண்ணேன், லைஃப் ஃபுல்லாக நான் கஷ்டப்படணுன்னு. எனக்கு இப்போ கூட என்ன சொல்லணும், எனக்கு நீ உயிரோட வந்து போது ஜங்குக். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும், நீ என்ன வாட்ச் பண்ணாலும், என்ன ரூல்ஸ் போட்டாலும் நான் அது கரெக்டாக ஒபே பண்ணுறேன். இதுக்கப்புறம் உனக்கு நான் பிடிச்சிக்கிட்ட நான் இருக்கேன். ப்ளீஸ் ஜங்குக் எழுந்துரு.
ஜங்கு ஜங்குக்கு எனக்கு ஜங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்கு. தெரியல நீ பண்ணதெல்லாம். மேம் சாரி, நாங்கள் கொண்டு போய் ஆகணும். இல்லை நானும் வரேன். சாரி மேம். கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க கூட்டம்லாம் அப்படி லைட்டாக கலையுது. இப்போ தான் சங்குக்கோட மம்மி வயன்கிட்ட வராங்க. வயன்கிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே மெதுவாக அவளை பார்த்துருமா சரியா அப்படி சொல்லிட்டு அவள் தலையை மட்டும் லைட்டாக தடவி விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் வயன் அந்த ரூம்லேயே தான் இருக்கா. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆளுங்கள்லாம் வராங்க போகிறாங்க, மேட்ஸ்லாம் வராங்க போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் வயனோட அங்கிளுக்கு தெரிஞ்சோடனே அவர் வயனை கூட்டிகிட்டு போயிருப்பார். நிறைய என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணியிருப்பார். பட் வயன் அதுலேருந்து வெளியே கொண்டு வரவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். 1 வீக்கில் அவளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாரின் அனுப்பிடலாம், அங்கேருந்து படிக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி 1 வீக்கில் அமுச்சு விட்டுருப்பாரு. ஸோ இப்படியே தான் என்னோட 3 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவள் டோட்டலாக அங்கே வேறு டிகிரி பண்ணியிருப்பா. ஸோ எல்லாமே நியூ பீப்புள்ஸ் அது மாதிரி இருக்கும். இப்போது ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. ஸோ இப்போது வயன் மிரரை பார்த்து ரொம்ப அழகாக கிளம்பிட்டுருக்கா. ஃபுல் ஒயிட் அவுட்ஃபிட். கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. அந்த பாக்ஸில் செயின் இருக்குது. எல்லாமே இது ஜங்கு கொடுத்தது. அது ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அகெயின் அதை போடுறா. அவளோட ஆக்சரிஸ்லாம் கழட்டிட்டு இதை எடுத்து போட்டுட்டு போகும்போதோ ஒரு புக்கே வாங்கிட்டு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கா. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு கார். இங்கே 6 மந்த்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஜங்குக் நீங்கள் தான் எல்லாமே பண்ணாங்கன்னு. அப்பத்துலேருந்து ஒரு சண்டே கூட நான் விட்டதில்லை. என்னை பார்க்கறதில்ல. என்னை பார்த்துக்கிட்டே இருப்பியேடா. அறந்துட்டியா தெரியல. ஆனால் என்னால் மறக்க முடியாமல் பண்ணிட்டல. என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடியல சங்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் யூ. வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ல. என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் அந்த வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன் உனக்கு மட்டும். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்கு கூட கலரை வந்துடுது. ஸோ புக்கே வச்சுட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. ஸோ இவள் எப்பவுமே க்ளீன் பண்ணுறது தான். ரொம்ப அழகாக க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜங்கு ஃபைனல் இயர் நல்லா போயிட்டுருக்கு. இப்போது இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஆஃபீஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடச்சிடணுன்னு. அப்புறம் அங்கிள் அகெயின் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காரு. சொத்தெல்லாம் என்னோடய பேரில் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணலாம் அப்படி இப்படின்னு. அதை ஆல்ரெடி கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி இப்படின்னு எழுதிட்டேன். இருந்தாலும் கேட்க மாட்டுறாரு. இப்போ வரையும் கம்பெனிலேருந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் எனக்கு ஷேர் வந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன் நான் கேட்டேன்னா நீ இல்லைனாலும் நான் நல்லா இருக்கணும்னு. சரி அதை விட எனக்கு காலேஜில் ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். உன்னை பற்றி சொன்னேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னை ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு உன்னால் ஒருத்தன் செத்துட்டானான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே ஜங்குக், எப்படியாச்சும் இன்டர்ன்ஷிப் மட்டும் கிடச்சிடணும். அது எப்படின்னா தந்துரு ப்ளீஸ். சரி நான் போயிட்டு வரேன். சாரி கேட்டான்னு போயிட்டு வரேன். பாய். அகெயின் கார் ஓப்பன் பண்ணுறா. ரொம்ப நேரம் ட்ரைவ். வீட்டுக்கு போய் அப்படியே தூங்குறா. அகெயின் ட்ரீமில் ஜங்குக் தான். ஸோ இதே மாதிரி தான் அவளோட டேஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப்கெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ அகெயின் ஒரு புக் எடுத்து ஜங்குக்கை மீட் பண்ண தான் வந்திருப்பா. ஜங்குக், நான் கேட்ட மாதிரியே நீ எனக்கு அதெல்லாம் பண்ணிட்ட. எனக்கு ஹாப்பி தான். ஹாப்பினா நீ இல்லை, ஆனால்
ஓகே, ஹாப்பி தான். ம் ஓகே சங்கு, நான் நான் போயிட்டு வரேன். என்னன்னு தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. தெரியல எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு. சரி, கொஞ்ச நேரம் இங்கேயே படுத்து தூங்கலாமான்னு தோணுது. ஆனால் வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். ஸோ அங்கே வந்து கிளம்பிடுறா. ஸோ இப்படியே தான் அவள் டெய்லியும் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறது வர்றது இப்படி போயிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஜங்குக்கு போய் பார்க்குறது, இப்படி தான் அவளோட டெய்லி லைஃப்பெல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போது அவளோட ஆஃபீஸில் லாஸ்ட்டு ஃப்ளோர் போகணுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறியிருப்பா. நடுவில் ஒரு பர்சன் வந்து ஏறியிருப்பாங்க. ஸோ இவள் கண்டிருக்க மாட்டா. இவள் ஜஸ்ட் அவள் நோட்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கா டேப்பில். ஷோ இது என்ன, இப்போ தான் லைட்டாக அவளுக்கு ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது கண்ணுக்கு. அவ்வளோதான், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. இப்போ அந்த பர்சனை மட்டும் கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்ருக்கா. டியர்ஸ் மட்டும் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. ஓ என்னையே நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. கேட்ட உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்ல உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ ஜங்குக் ஜங்குக் இப்போ தான் அந்த பர்சன் அவங்களோட இயர்பட்ஸ் அப்படி எடுத்துட்டு அயன் ஜங்குக் ஜங்குக் உனக்கு எதுவும் ஆகலையா? நான் நான் ஜங்குக் கிடையாது, வேணாம், தள்ளி நில்லு. ஜங்குக் 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 இல்லை, ஜங்குக் இல்லடி, நான் உங்கள் அண்ணன் ஜியோன். ஏன் உனக்கு தெரியாதா? முகரையை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். இங்கே உனக்கு என்ன வேலை? ஜியோன் ஜியோன் நீங்களா? சாரி, நான் என் ஜங்குக் நினச்சிட்டேன், சாரி. அப்படியே சொல்லிட்டு அங்கேயே அப்படியே நீலூன் போட்டுறா லிஃப்ட்லேயே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு மயக்கமே வந்திருக்கும். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஸோ ஜியோனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரிஞ்சிருக்காது. ஷோ கொஞ்ச நேரத்தில் அவனோட பாடி கார்ட்ஸ் கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னையும் அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எமர்ஜென்சி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஓகே ஆயிருப்பா. இல்லைந்தோன்னையும் சார் சார் ஜியோன் ஜியோன் சார் பார்க்கணும். சாரி மேம், சார் அப்படிலாம் பார்க்க முடியாது, உங்களுக்கு ஹெல்த் வைஸில் இப்போ ஓகே இல்லை, அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு டெர்மினேஷன் ரிட்டன் சார் அனுப்ப சொல்லிட்டாரு. டெர்மினேஷன் லெட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு ஓகே, எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஒரு டைம் மட்டும் சாரை பார்க்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கேருந்து போக மாட்டேன். மேம் இப்படிலாம் பண்ணக்கூடாது மேம், அப்புறம் சார் எங்களை தான் ரொம்ப திட்டுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா, அண்ணா எனக்காகண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்கள் தங்கச்சியாக கேட்குறேன் ப்ளீஸ்ண்ணா. ஷோ என்னம்மா நீ, சரி இரு. அந்த பர்சனும் உள்ளே போகணும், அப்படி ஒரு காய்ச்சா மூச்சான்னு சவுண்டு இதெல்லாம் கேட்டுட்டு தான் வாயின்னு உக்காந்துட்ருக்கா. ஸோ எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அவள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பா. அவ்வளோதான், ஒரு முறை தான் ஜியோன் அப்படியே அங்கேயே நிற்கிறா. எனக்கு இப்போ உன்னை பார்க்கணுன்னு விருப்பமே இல்லை, இங்கேருந்து போ, இங்கேருந்து போன்னு சொன்னேன். இல்லை போடு போடு, 2 minutes ஒன் மட்டும் ப்ளீஸ். எல்லாம் வெளியே போங்க, உட்கார். இல்லை உட்காரு.
சாஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவள் கண்ணுக்கு ஜங்குக் மாதிரியே இருக்கான். எந்த வித்தியாசமும் ஒன்றும் இல்லை. என்ன ஜங்குக் ஒரு மாதிரி ஃபுல்லாக கோட் ஷூட் அப்படி இப்படின்னு இருப்பான். இவன் ரொம்ப ஃபார்மலாக அப்படி இருக்கான். என்ன நம்ம குறையில் என்ன இருக்குது? அதையே பார்த்துட்டே இருக்க. இல்லை ஜங்குக் அதான் அவன் தான் போய் சேர்ந்துட்டானே. அப்போவே சொன்னேன் லவ்வெல்லாம் பண்ணாதடான்னு. கேட்டானா? லவ் பண்ணான், போய் சேர்ந்துட்டான். ஆமாம், உனக்கு என்ன இங்கே ஒர்க்கு? ஆல்ரெடி உனக்கு எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் தென் எங்கள் கம்பெனிலேருந்து ஷேர் உனக்கும் போயிட்டே இருக்கே. அவரோட லாஸ்ட் விஷ் வேறு, உனக்கு எல்லா ஷேரும் டில் 2 வரைக்கும் கொடுக்கணுமாமே. அதான் கொடுத்துட்டே இருக்குமே. ஏன் இப்போ வரைக்கும் எந்த பையனும் உனக்கு மாட்டலையா என்ன? ஏதாவது ஒரு பையன் மாட்டுவான். லவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இரு. இங்கேருந்து கிளம்புறியா? அப்புறம் இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புரியுதா? உன்னதான் கேட்குறேன், புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல. அப்புறம் அந்த மந்த்லி நான் வர இன்கம் எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு எழுந்து நிற்கிறா. எழுந்து இன்னொன்னையும் டக்குன்னு ஜியோனோட காலை பிடிச்சிடுறா. ஜியோனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்ன பண்ணுற? ஏய் என்னடி பண்ணுற? காலை விடு. என்ன மன்னிச்சு, நான் கொண்டுட்டு ஜங்குக்க. உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் பேச எனக்கு சான்ஸு கிடைக்கல. என்ன மன்னிச்சு. கடைசியாக கூட ஜங்கு கேட்டான், என்ன லவ் பண்ணுறியா? நான் தான் இல்லை. என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஒன்று பார்க்கும்போது என் ஜங்குக்கு மாதிரியே இருக்குது. என் ஜங்கு கிட்ட நான் டெய்லியும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னால் முடியல. நீ என்ன மன்னிச்சிடு. என் ஜங்குக்கு மாதிரி தான் இருக்கு. நீ ஒரு வார்த்தை மன்னிச்சிடுன்னு சொல்லு, எனக்கு அதுவே போதும். ப்ளீஸ் 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 சொல்லு. ஒயன் எழுந்துரு. ஒயன் எனக்கு உன் கஷ்டம் புரியுது, எழுந்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன் சொல்லலாம் கேளு, எழுந்துரு. ஸோ ஒயன் எழுந்திருக்கவே மாட்டான். ஸோ ஜியோனோட காலே பிடிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ ஜியோன் தான் லைட்டாக அப்படி தூக்கி விட்டோனையும் டக்குன்னு ஒயனு அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. கட்டி பிடிச்சிட்டு இப்போ அழுதுகிட்டே இருக்கா. ஜியோனுக்கு என்ன பண்ணுன்னு கூட புரியலை. ஸ்டில் அப்படியே இருக்கான். ஜங்கு 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 ஒயன் பாரு, ஜங்கு கிடையாது, புரிஞ்சுக்கோ. இல்லை என் ஜங்குக்கு மாதிரி இருந்துச்சு. என் ஜங்குக்கு மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் ஜங்குக்கு இல்லைம்மா. இப்போ லைஃப் அவ்வளோதான். ஏன் அவ்வளோ லவ் பண்ணுறியா அவனை? இப்போ ஏன்டி விட்ட? அதான் அவ்வளோ லவ் பண்ணுறல. நான் தான் கொண்டுட்டேன் என் ஜங்குக்க. ஜங்குக்க நான் தான் கொண்டுட்டேன். நீ அப்படியே என் ஜங்குக் மாதிரியே இருக்கு. என் ஜங்குக் மாதிரியே இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஃபேஸை கப் பண்ணுறா. அப்படியே இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்லை. ஃபோனில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு, நேரில் என் ஜங்குக் மாதிரி தான் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நான் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன். அங்கேருந்து போயிடுறேன். அகெயின் லைட்டாக திரும்பி பார்க்குறா. சாரி ஜங்கு, என்னால் தான் சாரி. அப்படி சொல்லிட்டு போகும்போதோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒயன் ஜங்குக்கு இல்லைம்மா, சாரி.
சொல்லுங்கள் சார். நீ நீ ஆஃபீஸ் விட்டு போக வேண்டாம். நீங்கள் கண்டினியூ பண்ணு, சரியா? உண்மையாவா? நான் இங்கே இருக்கலாமா? அப்போ நான் உங்களை பார்க்கலாம்ல? என் ஜங்குக்கு பார்க்கலாம்ல? சரி, இப்போ போ, ஓகே பார், சரியா? ஸோ அகெயின் மெதுவாக கிட்ட வரா, நடந்து வந்து ஜீவனோட கையை பிடிக்கிறா, அப்படியே ஒரு ஃபிங்கராக டச் பண்ணுறா. ஒரு ஃபிங்கர் டச் பண்ணும் போதோ அப்படியே அழுகிறா. தெரியல, என் ஜங்குக்கு ஃபிங்கர் மாதிரி ஃபீல் ஆகுது. என் ஜங்கு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அயன் பாரு, நான் செத்து 3 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டிலேருந்தே யாராலும் வெளியே வர முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் எப்போ சாகணும்னு முடிவு பண்ணான்னு தெரில. சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே இருந்தது டீட்டெயிலாக. நான் ஒரு வார்த்தை கூட திட்டக்கூடாதுண்ணா, நீ தான் அவன் சாவுக்காரணும்னு எனக்கு அன்றைக்கே தெரிஞ்சுது. நான் அப்போவே கொன்றணும்னு நினச்சேன். 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அவன் இறந்த பிறகு ஒரு அட்வொகேட் கிட்டேருந்து கொடுத்துருக்க லெட்டர். அதில் தான் சொன்னான், அவளை எதுவும் பண்ணிடாதானே, நல்லா பார்த்துக்கோ, அவளுக்கு போக வேண்டிய ஷேர் கரெக்டாக போகணுன்னு. ஏன்னா அவள் ஏன் கிட்டன் அப்படி சொல்லியிருந்தான். இந்த கிட்டன் வார்த்தை கேட்டோன்னையும் அவளால் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தா, சுத்தமாக கண்ட்ரோல் மீறி போய் அப்படி அழுதுருப்பா. ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஒரு டைம் கிட்டன்னு சொல்லு ஜியான், ஜியான் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு டைம் ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஒரே ஒரு டைம். இந்த வார்த்தை நான் எவ்வளோ மிஸ் பண்ணல தெரியுமா ஜங்குக்? பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஜங்கோட சேட்லாம் ஸ்டில் இப்போ இருக்க வச்சுருக்கா. ஜங்கோட வாய்ஸ், கிடன் கூப்பிடுறது எல்லாமே. இதெல்லாம் கேட்கலன்னு தூக்கம் கூட வராது ஜங்கு. ஒரு டைம் கிடன். ஸோ ஜீவன் ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்து விட்டுட்டு, ஓகே சரி போய் என் வாக்கை பாரு கிடன், போடி போ, அவ்வளோதான். இந்த ஒரு வாரத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. அப்படியே ஜங்குக் மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசம் இல்லை. ஜங்குக் போ கிடன், போய் ஒர்க் பாரு போ. ஜங்குக் இங்கே பாருவேன், பாரு. அவன் சொன்னான் நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு. இப்போ நேரில் பார்க்கும் போதும் நீ ரொம்ப சின்ன பொண்ணு தான். என்னால் நீ இப்படி அழுவது பார்க்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான். தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்ருக்காத. நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன்.